கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த அரியநேந்திரன் அவர்கள் இந்த போட்டிக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சிங்கள வேட்பாளர்களுக்கு இதுவரை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்து எந்தவித பிரயோஜனமும் இல்லை. எனவே நாங்கள் இந்த வாக்களிப்பின் மூலம் தமிழர்களுக்கு ஆன அபிலாசைகள் இருக்கின்றன என்பதை தெளிவுபடுத்துவதற்கு, சர்வதேசத்திற்கு கூறுவதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் என்ற கருத்து இருந்திருந்தது. அந்த கட்சியின் கோட்பாடுகளுக்கு ஏற்ப அவர் செயற்படவில்லை அல்லது கட்சியின் ஆதரவோடு செயற்படவில்லை. மாறாக மாற்றுக் கட்சிகளின் வேட்பாளராக இருக்கின்றால் சிவில் அமைப்புகள் இது ஒரு ஒட்டுமொத்தமாக தங்களது கோரிக்கைக்காக சகல கட்சிகளும் ஒன்றிணையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் அந்த எதிர்பார்ப்பிற்கு அமைவாக தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் காங்கிரஸோ செயற்படவில்லை என்றால் அதற்கான வலுவான ஒரு கதாநாயகனாக அவர் இல்லை. கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேசப்போன்றோம் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வேட்பாளரை தெரிவு செய்து இருக்கின்றார்கள். அது பற்றி பேசப்போன்றோம். அது பற்றிய தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஸ்ரீ. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை. இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கு தமிழ் வேட்பாளர் தெரிவு என்பது ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றது. அதாவது கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த அரியேந்திரன் என்பவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இது ஒரு பலத்த எதிர்பார்ப்புகளை கொண்டிருந்தாலும் கூட இது ஒரு சாதாரணமாக முடிவுக்கு வந்திருக்கின்றது என்று சொல்லலாம். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம், இது ஏற்கனவே ஒரு 3-4 மாதங்களுக்கு மேலாக திட்டமிடப்பட்டு பல பொது அமைப்புகள் கூடி இந்த விவகாரத்தில் முன்னெடுத்திருந்தாலும், ஒரு நன்னோக்கத்திற்கான முயற்சியாக இதை எடுத்திருந்தாலும் அதன் பலாபலன்கள் கிட்டியதா என்று சொன்னால் அநேகமாக இல்லை என்று கூறக்கூடிய அளவிற்கு நிலைமை சென்றுள்ளதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது. இந்த முயற்சி இந்த நிகழ்ச்சி நிரலில் உளமாற பங்களித்து அல்லது நிச்சயமாகவே தமிழ் தேசியத்தின் இருப்பு குறித்த அக்கறை கொண்ட தரப்புகள் பலவும் இணைந்து இந்த பொது அமைப்புகள் என்கின்ற ரீதியில் அவர்கள் தங்களுடைய விருப்புகளை தெரிவித்து ஒரு கனதியான ஒரு களமாக இதனை மாற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்திருந்தார்கள். இதன் கட்சிகளோடு இணைந்து இருந்த பொழுதிலும் இதன் கலந்துரையாடல்கள் இடம்பெற்ற பொழுது அவர்கள் பரிந்துரைத்த பெயர்கள் 42 பெயர்களுக்கு மேல் பரிந்துரைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களின் விருப்பு பெறப்பட்டதா என்பது குறித்து தெரிய வரவில்லை. அதாவது விருப்பு பெறப்படாமலே அவ்வாறான தெரிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் அல்லது பெயர்கள் பரிசீலனைக்கு பிரேரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இறுதியாக இந்த சுற்றில் 2 பேருடைய பெயர்களில் தான் அல்லது 2 பேர் தான் இந்த விவகாரங்களுக்கு சம்மதம் தெரிவித்தவர்களாக அல்லது அணுகக்கூடியவர்களாக இருந்திருந்தார்கள். அவர்கள் இருவருமே தமிழரசு கட்சியில் அண்மையில் அதிருப்தி கொண்டிருந்தவர்களாகவும் அந்த கட்சியில் ஒரு ஆளுமை உள்ளவர்களாக இருந்தவர்களாகவும் இருந்த அரியநேந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், மற்றவர் தவராஜா, அவர் ஜனாதிபதி சட்டத்தரணி. இவர்கள் இருவரின் பெயர்களும் மேசைக்கு வந்திருந்த பொழுதும் கடைசியாக கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த அரியநேந்திரன் அவர்கள் இந்த போட்டிக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்ட விவகாரம் போல இது ஒரு பலத்த பிரச்சாரத்திற்கு மத்தியில், பலத்த வரவேற்புக்கு மத்தியில் அறிவிக்கப்படக்கூடிய பெயராக இருக்கின்ற நேரத்தில் அது ஒரு சாதாரண செய்தியாளர் மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது என்பது உண்மையிலேயே ஒரு கவலை தரக்கூடிய விடயம். என்னவென்று சொன்னால் இதற்குரிய கனதி இல்லாமல் போய்விட்டதா என்ற கேள்வியை அது அங்கே எழுப்பி இருந்தது. அதற்கான காரணங்கள் ஆமன்றிருக்கக்கூடிய காரணங்களாக முக்கிய கட்சியான தமிழரசு கட்சி இந்த விவகாரத்தில் தனது ஆதரவை தெரிவிக்கவில்லை. அதற்கு அடுத்தபடியாக தமிழரசில் இருந்து விலகி தற்பொழுது தங்களுடைய பாதையில் பயணிக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது தமிழ் காங்கிரஸ்
இந்த தேர்தலை பகிஷ்கரிக்குமாறான விடயத்தில் மிகவும் உற்சாகமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் ஏனைய தரப்புகளால் முன்னெடுக்கப்பட்ட இந்த பிரச்சாரம் என்றது வலுவிழந்த ஒன்றாக இறுதி நேரத்தில் மாற்றம் பெற்றதாய்த்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் தனது பிரச்சார யுக்திகளில் நிச்சயமாக சிங்கள அரசியல்வாதிகளை தாக்குகின்ற திறனை இவர் நிச்சயமாக அரியநேந்திரன் வெளிப்படுத்துவார். ஆனால் அதன் பிறகு அந்த பிரதிபலிப்பு எவ்வாறு இருக்கும் என்று சொல்ல முடியாது. தனது அதாவது இன்று கூட அவருடைய கருத்து தெரிவித்தல் ஒன்றில் விடுதலை புலிகளை அளித்தது ரணில் விக்ரமசிங்க என்று ரணிலுக்கு எதிரான போக்கை கொண்டவராக காட்டுகின்றார். மற்ற வேட்பாளர்களையும் தாக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்கின்றது. அதாவது அதே தரத்தில் இப்பொழுது நாமல் ராஜபக்சவோ அல்லது அனுர திசரகுமார் நாயக்க போன்றவர்களும் இந்த விவகாரங்களில் சம்பந்தப்பட்டவர்கள். அது குறித்த கருத்தாளர்கள் போன்றவற்றிலும் அவர் ஈடுபடுவார் என நம்பலாம். ஆனால் வாக்கு வீதத்தில் எவ்வாறான மாற்றத்தை அவர் ஏற்படுத்த முடியும் என்பதை நாங்கள் இப்பொழுது கூற முடியாது. என்றால் அதற்கான வலுவான ஒரு கதாநாயகனாக அவர் இல்லை. அதற்கான 2-3 காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது, ஒரு பக்க சார்பானவராக அல்லது தமிழ் தேசியம் சார்ந்தவராக விடுதலை புலிகளின் காலத்தில் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருந்த பொழுதும் பிறகு அவர் கடும் போக்காளராக தமிழரசு கட்சியில் அதாவது கடந்த தேர்தல் நடந்த பொழுது கூட கட்சி தேர்தலில் பொது சபையில் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற பொதுச் செயலாளர் தெரிவிக்க போன்ற பல விடயங்களை முன்வைத்தவர். அதைவிட கடந்த காலங்களில் 2 அல்லது 3 தேர்தல்களில் கிழக்கு மாகாணத்தில் தமிழரசு கட்சி தொடர்பாக போட்டியிட்டாலும் தோல்வி நிலையே அடைந்திருந்தார். எனவே இப்பொழுது அவருடைய தமிழ் அரசு கட்சியின் உறுப்புரிமை எவ்வாறு இருக்கும் என்பது சொல்ல முடியாத விடயமாக இருக்கின்றது. என்றால் அந்த கட்சி நிச்சயமாக அவரை அதாவது தங்கள் உறுப்புரிமையிலிருந்து நீக்கிவிடும் அல்லது அவராகவே நீங்கியதாக கருதப்படுவார். என்றால் கட்சியின் கோட்பாடுகளுக்கு ஏற்ப அவர் செயற்படவில்லை அல்லது கட்சியின் ஆதரவோடு செயற்படவில்லை, மாறாக மாற்று கட்சிகளின் வேட்பாளராக நிற்கின்றார். எனவே அதனை நாங்கள் அவர் இப்பொழுது தமிழரசு கட்சியில் இல்லை என்று கூட எடுக்கலாம். ஆனால் இந்த விவகாரம் பொறுத்திருந்து பார்க்கப்பட வேண்டியது. ஆனால் எதிர்பார்த்து ஒரு நல் விளைவை தருமா என்றால் அதற்கான எந்த அறிகுறிகளையும் ஆரம்பத்தில் காண முடியவில்லை என்பதே பதிலாக இருக்கும். இதன் மூலம் அதாவது நாங்கள் தமிழர்கள் அடைய போன்ற சாதிக்க போன்ற விடயங்கள் என்னவாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? தமிழர்கள் சாதிக்கக்கூடிய விடயமாக அவர்கள் முன்வைத்த விடயங்கள் சிங்கள ஜனாதிபதிகளுக்கு அல்லது சிங்கள வேட்பாளர்களுக்கு இதுவரை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்து எந்தவித பிரயோஜனமும் இல்லை. எனவே நாங்கள் இந்த வாக்களிப்பின் மூலம் தமிழர்களுக்கு ஆன அபிலாசைகள் இருக்கின்றன என்பதை தெளிவுபடுத்துவதற்கு, சர்வதேசத்திற்கு கூறுவதற்கு ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் என்ற கருத்து இருந்திருந்தது. அந்த கருத்தியலின்படிதான் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற நிலைமை தோன்றியிருந்தது. ஆனால் அதனை சாதிக்கக்கூடிய அளவிற்கான உள் கட்டுமானங்களில் ஆதரவை இவர்கள் இன்னமும் பெறவில்லை. அதற்காக இப்ப குறிப்பாக கூறினால் முக்கிய கட்சிகள் என்ன செய்யும் என்று தெரியாத நிலைப்பாடு ஒன்றில் இப்பொழுது இந்த பிரச்சாரம் என்பது ஒரு சாதாரணமாக முன்னெடுக்கப்படுகின்றது. இன்னும் 1 மாத காலம் அல்லது 1.5 மாத காலம் ஜனாதிபதி தேர்தலுக்கு இருக்கின்றது. அதற்குள் இவர்களால் எவ்வாறு இந்த விவகாரத்தை கொண்டு செல்ல முடியும், இதன் மூலம் அதாவது சகல மாவட்டங்களிலும் எவ்வாறு நிலைமைகள் இருக்கின்றன என்பதை தெரிந்த ஒரு நபராக கூட அவர் இருக்கின்றார். என்றால் அவர் போட்டியிட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தில் கூட அந்த தேர்தலில் நான் நினைக்கின்றேன் தமிழரசு கட்சி 76,000 வாக்குகளை தான் பெற்றது. அது நிச்சயமாக ஒரு பரிசீலனைக்கு எடுக்கக்கூடிய விடயமாக இது பார்க்கப்பட வேண்டும். என்றால் பல மாவட்டங்களின் கேள்வி நிலைகள் என்பன அவ்வாறு இருக்கின்றன. குறிப்பாக அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை, மன்னார் ஆகிய மாவட்டங்கள். மற்றது வவுனியா கூட மும்மதமும் சார்ந்த ஒரு மாவட்டமாக இருக்கின்ற மாவட்டம். எனவே இதன் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்பது அல்லது இந்த தேர்தலில் இது ஒரு விலை பேசு பொருளாக சென்று விடுமா என்கின்ற ஒரு கேள்வி
கேள்வி கூட இருக்கின்றது. என்னிலும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஆதரவு பலம் என்பது இல்லாத ஒரு வேள்வியில் அவர்கள் இப்பொழுது குதித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இது இந்த சிவில் அமைப்புகளுக்கு ஒரு ஏமாற்றமான விவகாரமாக இருந்திருக்கும். ஏனென்றால் சிவில் அமைப்புகள் இது ஒரு ஒட்டுமொத்தமாக தங்களது கோரிக்கைக்காக சகல கட்சிகளும் ஒன்றிணையும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு அமைவாக தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் காங்கிரஸோ செயற்படவில்லை. அவர்கள் இருவரும் புறந்தள்ளிவிட்டார்கள். எனவே இதனை பொறுத்திருந்துதான் இந்த பார்க்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு எவ்வாறான ஒரு விளைவை இது ஏற்படுத்தும் என்பது. இப்பொழுது மத்திய வேட்பாளர்கள் இந்த முடிவு அதாவது வேட்பாளர்கள் இளையவர்களும் இருக்கின்றார்கள், முதியவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க மற்றும் நாமல் ராஜபக்ச இவர்கள் இதை எவ்வாறு கையாளுவார்கள் என்று நினைக்கின்றீர்கள்? கையாள்வது நிச்சயமாக அவர்களுக்கு அனுகூல போக்குள்ளவர்களும் இருக்கின்றார்கள், அனுகூலம் இல்லாதவர்களும் இருக்கின்றார்கள். குறிப்பாக அனுர திசாகுமார் நாயக்கா மற்றும் சஜித் பிரேமதாச போன்றவர்களுக்கு வடக்கு கிழக்கின் ஆதரவு வாக்குகளில் சில வேளைகளில் இது சில வீழ்ச்சிகளை ஏற்படுத்தலாம் என்கின்ற நிலைமை இருக்கின்றது. ரணில் தரப்பிற்கு இப்பொழுது குறிப்பாக டக்ளஸ் தேவானந்தா மற்றும் அங்குஜன் ராமநாதன் போன்றோர் ஆதரவு அளிக்கின்ற காரணத்தால் அவருடைய எதிர்பார்ப்பு என்பது எவ்வாறு இருக்கும் என்று சொல்ல முடியாவிட்டாலும் அவருக்கு சில வேளைகளில் மறைமுக ஆதரவுகளோ அல்லது நேரடி ஆதரவுகளோ ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கும். அதில் ஒரு வீழ்ச்சி எடுக்கலாம். மற்றது நாமல் ராஜபக்சவிற்கு சில வேளைகளில் இது சாதகமாக அமையலாம். அவர் கூட ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து யாழ்ப்பாண கிழக்கு மாகாணங்களில் பல வேலை திட்டங்களை தனது எதிர்காலத்தை இலக்கு வைத்து எடுத்திருந்தாலும் அவர் அங்கு வாக்கு வங்கியை வெற்றி கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. அவ்வாறான நிலையில் அவருக்கு சில வேளைகளில் இவ்வாறு வாக்கு பிரிவென்பது தென்பகுதியில் தனக்கு கிடைக்கின்ற வாக்குகளை வைத்து சாதகமான நிலைக்கு செல்லக்கூடிய நிலையில் நாளை இவ்வாறான ஒரு தரப்புடன் அவர் ஆதரவாக நடக்கக்கூடியது இவ்வாறான ஒரு தரப்புடன் ஆதரவாக நடக்கக்கூடிய நிலைப்பாடு கூட ஏற்படலாம். எனினும் ஒட்டுமொத்தமாக 4 வேட்பாளர்களுமே வடக்கு கிழக்கை நோக்கி தங்களுடைய அதாவது தென்பகுதி வாக்கை விட தங்களுக்கு மேலதிகமாக ஆதரவு தேவைக்காக நம்பி இருந்தாலும் நிச்சயமாக 1-2 வேட்பாளர்களுக்கு இது ஒரு சாதக அனுகூலத்தை கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக இந்த தமிழ் இனப்படுகொலை போன்ற விவகாரங்கள் எல்லாம் விடயத்திற்கு எடுக்கப்பட்ட அல்லது இவர்களால் முன்வைக்கப்படுகின்ற பொழுது வாக்குகள் சில வேளைகளில் ஒரு குறிப்பிட்ட அளவில் பிரிந்தால் அது நிச்சயமாக அவர்களுக்கு ஆதரவாக அதாவது அனுர குமார் நாயக்காவோ அல்லது சஜித் பிரேமதாசாவோ போன்றவர்கள் எல்லாம் அந்த வாக்குகளை அவர்களுடைய வீதங்கள் குறைவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அதனைத்தான் கூற முடியும். இருந்த பொழுதிலும் நாங்கள் இதனை இந்த தேர்தல் நடைபெறும் வரை இதன் பிரதிபலிப்புகளை நாங்கள் எவ்வாறு கூற முடியாது. ஆனால் தேர்தல் அட்டையில் இவரது பெயர் அச்சிடப்பட்டால் நிச்சயமாக அதன் பிறகு இவர் வாபஸ் பெற்றால் கூட அது ஒரு பலவீனமான நிலையாக கருதப்படும். என்றால் இது சர்வதேசத்திற்கு தெரிவிப்பதான செய்தி என்கின்ற கூதாவில் களமிறங்கிவிட்டு அங்கே வாக்குகள் பெறாத இடத்தை என்ன நடக்கப் போகின்றது என்கின்ற ஒரு ஐயப்பாடு பலரிடையேயும் இப்பொழுது காணப்படுகின்றது. சாதாரண பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. எனவே சற்றே பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதுதான் இதற்குரிய பதிலாகவும் இருக்கும். நன்றி சுரேஷ் சர்மா. உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.